ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம பூஜை படத்துக்கு முன்னாடி எப்படி மஞ்சள் போட்டு வலித்து சிம்பிளாக க்ளீன் பண்ணலான்றதை பார்த்துருந்தோம். இப்போ அந்த சுத்தம் பண்ணதில் அழகாக ஒரு கோலம் போட்டு ஒரு பூஜையும் போட்டலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமான நான் முருகனை கும்பிட்றத வழக்கம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்கள் குலதெய்வத்துக்கு உரிய நாளும் செவ்வாய்க்கிழமை தான். அதனால் நான் கண்டிப்பாக தவறாமல் சாமி கும்பிட்ருவேன். என்னால் முடியாத பட்சத்தில் இல்லை உடம்புக்கு ஏதாவது முடியாத பட்சத்தில் தவறுறது உண்டு. மற்றபடி எல்லா நாளும் நான் கும்பிட்டுருவேன். செவ்வாய்க்கிழமையில் பூஜை பண்ணுறது அவசியமா அப்படின்னு கேட்டால், எல்லோரும் கும்பிடலாமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். இதுக்கு முன்னாடி எனக்கு வழக்கம் இல்லைங்க, கும்பிடலாமா வேண்டாமா, இல்லை இப்போ புதுசாக கும்பிட்னாலும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தாராளமாக எல்லோரும் கும்பிடலாம். செவ்வாய்க்கிழமையில் முருகனை புதுசாக நான் வழிபட ஆரம்பிச்சிருக்கேன். நானே இதுக்கு முன்னாடியெல்லாம் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கும்பிட்டு பழக்கம். இப்போ இந்த ஒரு 6-7 மாதத்துக்கு அளவில் தான் நான் செவ்வாய்க்கிழமையிலையும் தலைக்கு குளித்து வீடு சுத்தம் பண்ணி சாமி கும்பிட்றது வழக்கம். அந்த மாதிரி சுத்தம் பண்ணும்போது மனசு ஒரு மாதிரி நிறைவாகவும் இருக்குது, பூஜை பண்ணுறதுக்கும் ஒரு திருப்தியாக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி கோலம் போடுறது எதனால் அப்படின்னா, பூஜை படத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கோலம் போட்டு அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி சாமி கும்பிட்றதுனால அன்றைக்கி அந்த ரூமே ரொம்ப பிரகாசமாக இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்குது. அன்றைக்கி மட்டும் இல்லை, அடுத்த நாள் நான் அடுத்த நாள் ஒரு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆச்சுன்னா கூட என்னோடய பூஜை ரூம் பார்க்கவே எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும். அந்த நாள் முழுக்க டெய்லியுமே அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர். இந்த பூஜை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இல்லை இந்த கோலம் அழகாக இருக்கிறனாலும் லைக் பண்ணி அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.